வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு கோயம்புத்தூர் போயே ஆகணும், ஆனால் எந்த ட்ரெயின்லேயும் டிக்கெட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டிக்கெட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, அன்ரிசர்வ்லையாவது பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, சேரன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் வேறு ட்ரெயினே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஒரு ரயில் அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது 26ஆம் தேதி ஆகஸ்டில் இருந்தே கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுவது வழக்கம். இது ஒவ்வொரு ஆண்டுமே தேதி அப்படிங்கிறது மாறுபடும். இப்போது இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவை சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த ஊர் செல்வதற்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை சென்ட்ரலிலிருந்து இன்னைக்கு இரவு கண்ணூருக்கு ஒரு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது. சென்னை சென்ட்ரலிருந்து நல்ல டயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நைட்டு 11:55க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சேலம் போத்தனூர் வழியாக இயக்கப்படுகிறது. கோயம்புத்தூருக்கு போகாது. ஆக நம்ம திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த பகுதிகளுக்கு போகணும் அப்படின்னா நைட்டு 11:55க்கு இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சிடலாம். இன்று கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாளைக்கு பிற்பகல் 2 மணிக்கு கண்ணூரை சென்றடைகிறது. இது மட்டும் இல்லாமல் கண்ணூர் பெங்களூரை இணைக்கக்கூடிய வகையிலையும் சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது. இது இன்றைக்கி கிளம்புற ட்ரெயின் தான். ஆனால் கண்ணூர்லேருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் நாளைக்கும், அதாவது 29ஆம் தேதியும், பெங்களூர்லேருந்து கண்ணூருக்கு 30ஆம் தேதியும் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. நாளைக்கு 29ஆம் தேதி நைட்டு 9:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது போத்தனூர், இதுவும் கோயம்புத்தூர் போகாது. சிறப்பு ரயில்னாலே கோயம்புத்தூர் போகாது தானே. 9:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கண்ணூரிலிருந்து போத்தனூர் போயிட்டு போத்தனூர்லேருந்து சேலம் வழியாக பெங்களூருக்கு மறுநாள் 30ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு சென்றடைகிறது. அதே மாதிரி 30ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கு கண்ணூரை சென்றடைகிறது. ஆக இந்த ரயில்கள் தெற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. ஆக சென்னையிலிருந்து கண்ணூருக்கு இன்னைக்கு கிளம்பிட்டு அதுக்கடுத்து பெங்களூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் கண்ணூர் போகிற மாதிரியான ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த ரயில்களை நிச்சயமாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா இதற்கான முன்பதிவு இப்போ தான் அறிவிச்சாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாத ஓரளவு போய்கிட்டு இருக்கு. இதில் அன்ரிசர்வ்டு பெட்டிகளும் இருப்பதனால நிச்சயமாக இந்த ரயில்களை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் அந்த நேரத்தை குறிச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.